அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் 3வது பாகம். அக்டோபர் 1945வது வருடத்துல உள்ள செய்திகள். அதான் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். நேற்று லாஸ்ட்ல எப்படி ஒரு உருவ வழிபாடு அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறத பத்தி லாலாஜி சொல்லிட்டு வந்தாரு. அதுதான் இன்னைக்கு கண்டினியூ பண்றோம். சிலை வழிபாட்டை பற்றிய எவரும் அறிந்திராத ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் தெய்வங்களின் பிறகு எண்ணங்கள் திரும்ப ஆரம்பித்தது. அதன் பிறகு மனிதனுடைய புத்தி கூர்மை அடைந்தது. அதனால் தெய்வங்களின் உருவங்கள் சிலையாக செதுக்கப்பட்டது. ஆனால் அப்போது அவை வழிபாட்டுக்கான பொருளாக கருதப்படவில்லை. ஆனால் படிப்படியாக அந்த உருவங்களின் மீது மரியாதை ஏற்பட்டது. அந்த மரியாதையின் காரணமாக அந்த உருவங்களோடு கடவுள் இணைக்கப்பட்டு கடவுள் அவற்றில் வாழ்வதாக நம்பப்பட்டது. இப்படி இருந்ததுனால அதை நோக்கி உண்மையை விட இந்த சிலை வழிபாட்டு மேல இதயங்கள் ஈர்க்கப்பட்டு அதை நோக்கி செல்ல ஆரம்பித்தன. கடினத்தன்மையும் மனிதர்களுக்குள்ளார அதிகரித்தது. அதன் விளைவாக கடினத்தன்மை உள்ள பொருள் அந்த கடினத்தன்மை உள்ள பொருளுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அது என்ன ஆயிருக்கு, சிலை வழிபாட்டுக்கு மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆர்வமிக்க மக்கள் அதற்கு மேலும் மேலும் கவர்ச்சியும் கொடுத்தார்கள். சிலைக்கு அப்புறம் டிசைன், அதுக்கு ட்ரெஸ் பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து அதற்கு ஒரு கவர்ச்சி கொடுத்தார்கள். இறுதியில் முழுமையாக அது மனித மனதை உண்மையை விட்டு தன்னை நோக்கியே திருப்பி வைத்துக் கொண்டது இந்த சிலை வழிபாடு. அதனால் இதயத்திற்கும் அந்த உயிர் இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் இருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஹையர் செல்ஃபுக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆயிட்டு முழு ஆர்வமும் கீழ்நிலையை நோக்கி திரும்புவது தொடர்ந்தது. இப்போ உள் நோக்கி நமக்குள்ளார இருக்கிற செல்ஃபோட நமக்குள்ளார இருக்கிற சத்திய நிலையோட தொடர்பு வச்சிருக்கிற அந்த தன்மை மாறி வெளிநோக்கி பார்த்து வெளியில இருக்கக்கூடிய சிலைகள் மேல ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய தன்மை தொடர்ந்தது. இது ஒரு விதத்துல நன்மை பயத்தது, நன்மை ஒரு விதத்துல தீமை. எந்த விதத்துலன்னா சூட்சுமமானவர்கள் கீழ் நோக்கி போனாங்கிறது தீமை. ஆனா கடினத்தன்மை உள்ளவர்கள், ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள இயலாதவர்கள் ஓரளவுக்கு இதனால பலன் பெற்றார்கள் அப்படிங்கிறது இதனுடைய நன்மை. கடவுளை அடைய பேராவல் கொண்டவர்களுக்கும் தெய்வீகத்தின் மீது தன் பார்வையை நிலைநிறுத்த உருவ வழிபாட்டை தெளிவான வழியாக கருதுபவர்களுக்கும் மட்டுமே உருவ வழிபாட்டினால் நன்மை கிடைக்கும். அதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அல்லது ஒரு உருவத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுகிட்ட முன்னாடி நின்று வழிபடும் பொழுது அந்த உருவத்தை ஒரு 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 ஐடியாவா வைத்துக்கொண்டு அதனோடு தொடர்புடையது அப்படிங்கிற தன்மையை எடுத்துட்டு போய் உண்மையிலேயே தெய்வீகத்தின் மீது யார் மனதை நிலைநிறுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த உருவ வழிபாடுங்கிறது ஒரு சுவிட்ச் போடுற மாதிரி, ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பம் மாதிரி இருந்து பயன்படுது. ஆனால் உருவத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இந்த எண்ணம் வாழ்நாள் முழுவதும் வைத்துக் கொள்பவர்களுக்கு இது கஷ்டத்தை கொடுக்குது. நல்லா பார்த்துக்கணும். அதாவது ஆன்மீகத்துல உச்சநிலை அடைந்தவர்களுக்கு, ஆன்மீகத்துல ஒரு சூட்சுமத்தை நோக்கி புரிந்து கொள்ள தெரிந்தவர்களுக்கு எந்த ஒரு புற விஷயங்களாக இருந்தாலும் அதுல இருந்து நேரா சூட்சுமத்தை நோக்கி போக தெரிந்தவங்களுக்கு இந்த உருவ வழிபாடு ஒரு கதவு மாதிரி உதவியது. நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க எங்க எதை கொண்டு போய் சொன்னாலும் அங்கிருந்து அந்த விஷயத்துக்கு வந்துருவோம். நீங்க எதுல ஒரு ஒரு இப்போ ஒருத்தருக்கு உணவு மேல அதிக ஈடுபாடு இருக்கு அப்படின்னா அவருக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரோட இதயத்தை பத்தி பேசணும்னா அவர் அங்க சுத்தி இங்க சுத்தி ஏதாவது ஒரு உணவு பதார்த்தத்தை சொல்லி அது மாதிரி மென்மையா இருக்குன்னு தான் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா அவருடைய ஆர்வம் எல்லாம் உணவு மேல இருக்கு. அதே போல ஒரு காதல் வயப்படுகின்ற ஒரு இளைஞனுக்கு எல்லாமே காதலியுடைய அசைவுகளாகவே தெரிய ஆரம்பிக்கும்.
ஒரு மலர் அசைந்தால் என்னுடைய காதலி மாதிரி அது வந்து ஆடுதுமா. நீங்க பாடல்கள்ல, சங்க இலக்கிய பாடல்கள்ல, தற்போதைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் இதை பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னா, நம்முடைய உண்மையான ஆர்வம், ஏக்கம் இதெல்லாம் வந்து தெய்வீகத்தை நோக்கி இருக்கிற பட்சத்துல இந்த உருவத்தை பார்த்த உடனே டக்குன்னு தெய்வீகத்தின் மீதான ஈடுபாடு அதிகமாகி அதோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு வாய்ப்பா இருக்கிறதுனால தெய்வீகத்தின் மீது தன் பார்வையை நிலை நிறுத்த உருவ வழிபாட்டை ஒரு வழியாக கருதுபவர்களுக்கு மட்டுமே உருவ வழிபாட்டினால் நன்மை கிடைக்கும். அப்ப உருவ வழிபாட்டு மேல ஆர்வம் இருக்கக்கூடாது, உருவ வழிபாடு மூலமாக தெய்வீகத்துக்கிட்ட போற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அது உதவி செய்கிறது. இந்த எண்ணம் வாழ்நாள் முழுவதும் இருக்க தேவையில்லை. இந்த எண்ணம் தன்னிச்சையாக நீங்குவதற்கான நேரத்திற்காக தொடர்ந்து காத்திருக்க வேண்டும். ஒருவர் இதை இறைவனை அடைவதற்கான வழியாக கருதினால் மட்டுமே சாத்தியமாகும். இதுதான் உண்மை. இது வந்து நம்முடைய இப்ப பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா, இப்ப சிவனை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே கூட ஒவ்வொரு இடமா வந்து கடைசியா வந்து ஆவுடையார் கோவில்ல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த உருவமே இல்லாத ஒரு எம்டினஸை நம்ம வந்து வெட்ட வெளியே வணங்குற மாதிரி கொண்டாந்து வைக்கிறாங்க. சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றதும் அதை பத்தி தான் சொல்றாங்க. அப்போ ஒரு காலகட்டத்துல இந்த உருவம் தேவைங்கிற எண்ணம் தன்னிச்சையாக நீங்குவதற்கான நேரத்திற்காக காத்திருந்து அதன் பிறகு அவர் நேரடியாக உள்முகமாக அந்த தெய்வீகத்தை வழிபடுற தன்மைக்கு போகணுங்கிறது தான் இந்த கோயில்கள்லாம் நமக்கு காட்டுது நம்முடைய அமைப்பு முறையில. அதுதான் லாலாஜியும் சொல்றாரு. முதல்ல உருவ வழிபாடு பயன் கொடுக்கும். ஆனால் தொடர்ந்து அந்த உருவ வழிபாட்டையே பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. உருவத்தின் மூலமாக அந்த உள்ளுக்குள்ளார போகக்கூடிய அந்த வித எண்ணமானது தன்னிச்சையாக நீங்குவதற்கான நேரத்திற்காக காத்திருந்து அந்த ஈர்ப்பு போகும் பொழுது அதன் பிறகு அவர்கள் நேரடியாக உள்நோக்கி திரும்பிடுறாங்க. இப்படிதான் இந்த உருவ வழிபாடு பயன்படுது. ஒருவர் இதை இறைவனை அடைவதற்கான வழியாக கருதினால் மட்டுமே இது சாத்தியமாகும். அறியாமையில் இருப்பவர்களுக்கும் தொட்டு உணரக்கூடிய ஒன்று என்ற நிலையில் இல்லாவிடில் முன்னேற முடியாது என்று இருப்பவர்களுக்கும் சிலை வழிபாடு உபயோகமாக இருக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு வரும் பொழுது கடவுள் அப்படின்னு ஒண்ணு அது மாதிரி இருக்குன்னு ஒரு சிந்தனை அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு கான்கிரீட் திங்கிங் உள்ளவங்க, அவங்களுக்கு வந்து அப்டிராக்ட் திங்கிங்கே இருக்காது, சூட்சுமத்தன்மையே இருக்காது, அப்படிங்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு பயன் வேணும் அப்படின்னா அது இந்த உருவ வழிபாட்டு மூலமாக கிடைக்கலாம். இருந்தாலும் அறியாமையில் உள்ள மக்களை ஸ்தூல நிலையில் வைத்திருந்தபடியே முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய திறமையுள்ள வழிகாட்டியின் தேவை உள்ளது. என்னதான் இந்த சிலை வழிபாடு வந்து அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னாலும் அது ஓரளவுக்கு தான் செய்யும். அவங்களுடைய அந்த ஸ்தூலத்தன்மை ஓரளவு இருக்கும் பொழுதே அதை வைத்து கொண்டிருக்கும் போதே அவங்கள முன்னோக்கி அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா அது ஒரு குருவால மட்டும்தான் முடியும். ஸோ ஒன்னோட ஒண்ணு வித்தியாசமான விஷயங்களை சொல்றாரு லாலாஜி. இது நீங்க மீண்டும் மீண்டும் படிச்சாதான் புரியும். எனக்கு கூட புரியுது, ஆனா என்னால வரிசையா கோர்வையா அதை சொல்ல முடிஞ்சுதான்னு தெரியல. இதை நான் ஒரு குறிப்பின் மூலமாக கூறியிருக்கிறேன். நிலவி வரும் சூழ்நிலை மற்றும் காலத்திற்கேற்ப அறிந்து கொள்ளும் விழைவுடன் இருக்கும் ஒரு ஆர்வலரை முன்னோக்கி அழைத்து சென்று வரையறைக்கு உட்பட்டு உயர்நிலைகளுக்கு உயர்த்தலாம். எத்தனை விஷயத்த ஒன்னா சொல்றாரு பாருங்களேன். நிலவி வரும் சூழ்நிலை மற்றும் காலத்திற்கேற்ப அந்தந்த காலம் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது லாலாஜியோட காலம் வேற, பாபுஜியோட காலம் வேற, சாரிஜியோட காலம் வேற, தாஜியோட காலம். ஒவ்வொரு காலத்திலையும் அவங்களுடைய அணுகுமுறை வெவ்வேறையா இருந்துச்சு. தேடி வர்றவங்களுக்கு மட்டும் கொடுத்த காலம். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் தேடல் உள்ளவங்களை எல்லாம் வந்து அரவணைத்து கொண்ட காலம். இப்ப தேடி போய் கொடுக்குற காலம். சூழ்நிலை மற்றும் காலத்திற்கு ஏற்ப இப்ப நம்ம தேடி போறோம். போய் யாருக்காவது இது மேல இன்க்ளைன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி இதை நோக்கி போகணுங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்குன்னா கூட அவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு சிட்டிங் கொடுத்து அவர்களை முன்னோக்கி அழைத்து சென்று அவங்க இருக்கிற கண்டிஷன்ல இருந்து இன்னும் முன்னோக்கி இன்னும் சூட்சமமாக மாற்றி அவர்களை அழைத்து சென்று
அதுக்கு அப்புறமேட்டுக்கு பாருங்களேன், உயர்நிலைகளுக்கு உயர்த்தலாம்னு போட்டிருந்தாருன்னா அவங்கள உடனே அப்படியே அப்படியே கொண்டு போயிடலாம். ஆனா அங்க ஒரே ஒரு வார்த்தை போடுறாரு, வரையறைக்கு உட்பட்டு. ஒரு லிமிட் இருக்கு. அவங்களுடைய தன்மை என்னவோ அந்த அளவுக்கு அவர்களை உயர்நிலைக்கு உயர்த்தலாம். இப்ப எப்படி வந்து ஒர்க் நடக்கணும்? நீங்க யார வேணாலும் கூப்பிடலாம். கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சகஜ மார்க்கத்த சொல்லிக் குடுக்கலாம். சிட்டிங் குடுக்கலாம். அவங்க எப்படி இருக்கணும்னா, சூழ்நிலை இந்த காலத்துல வந்து எந்த அளவுக்கு அவங்க இத நோக்கி திரும்பி இருக்கிறாங்க. சுத்தமா எல்லாருமே வந்து கடவுள்னே ஒண்ணு இல்ல. அத பத்தி கவலை கிடையாது. நம்ம இன்னைக்கு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற காலகட்டத்துல இருக்கிறப்ப, ஒரே ஒருத்தன் கடவுள்னு இருக்காருப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட்டா போதும். அவன உடனே புடிச்சு கூட்டிட்டு வந்துரலாம். அது ஒரு காலகட்டம். எல்லோருமே கடவுள் சிந்தனையில இருக்கிற காலகட்டமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அதுல யாரு பெரிய பக்திமானா இருக்கானோ அவனுக்கு மட்டும் தான் அனுமதி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்றவாறு அந்த சூழ்நிலையில யாரு இந்த பிரம்ம வித்தையை அறிந்து கொள்ற ஒரு இயக்கத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதை கண்டறிந்து அவர்களை முன்னோக்கி அழைத்து சென்று வரையறைக்கு உட்பட்டு உயர்நிலைகளுக்கு உயர்த்தலாம். நான் இங்கு வாழ்ந்த போது லாலாஜி உயிரோட இருந்த போது சொல்றாரு, இங்கும் அங்கும் திரிந்த முனிவர்கள். அப்ப அந்த காலகட்டத்துல நிறைய ரிஷிகள் முனிவர்கள் காடுகள்ல வந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க, போற போக்குல எங்க அமைதியான சூழ்நிலை இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் டிரான்ஸ்மிஷனால நிரப்புனாங்க. அவங்க தவம் பண்ணிட்டு கிளம்பி இங்க இருந்தாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு ஊரை பாக்குறாங்க, இல்ல ஒரு இடத்த பாக்குறாங்க. அந்த இடத்தோட தன்மையில ஒரு அமைதி இருக்கு, சாந்தமான இடமா இருக்கு, இந்த சூழ்நிலை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடம் முழுவதையும், அந்த ஊர் முழுவதையும் டிரான்ஸ்மிஷனால நிரப்பிட்டு போனாங்க. தமதுடைய கருணையான பார்வை மூலம் அதை அருளால் நிரப்பியதாக கூறியிருக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இது இடைக்காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட யுக்தி. அப்ப ஆதி காலத்துல என்ன யுக்தி? ஆதி காலத்துல நேரடியாக வந்து யாருக்கெல்லாம் வந்து கனெக்ஷன் இருந்ததோ அவங்க எல்லாம் நேரடியாக அருளை பெற்றுக் கொண்டார். இடைக்காலத்துல முனிவர்கள் மட்டும்தான் அந்த அருளை நேரடியாக பெற்றவர்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அவங்க டிராவல் பண்ணி போற இடங்கள்ல எங்கெல்லாம் வந்து நல்ல இடங்களா அவங்க மனது படுதோ அந்த இடத்தெல்லாம் தெய்வீக அருளால் நிரப்பி சென்றார்கள். இப்ப இப்ப இருக்கிற காலம் வேற மாதிரி. இப்ப வந்து எந்தெந்த இதயம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதியா இருக்குதுன்னு கண்டறிகிறோமோ அதையெல்லாம் தெய்வீக அருளால் நிரப்புகிறோம். காலங்கள் மாறுது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. மதிப்பிற்குரிய லாலாஜி, இது மக்கள் அதிக எண்ணிக்கையில் செல்லும் கோயில்களில் தான் நிகழ்ந்தது. எதுனா இந்த முனிவர்களால இடங்கள் நிரப்பப்படுவதுங்கிறது கோயில்கள்ல நிகழ்ந்தது. இங்கும் அங்கும் திரிந்த முனிவர்கள் கோயில்கள்ல இருக்கிற விக்கிரகத்திற்கு சக்தி ஊட்டி சென்றார்கள். ஒரு முனிவர் போறாரு, போற வழியில ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அதுகிட்ட உட்கார்ந்து தியானம் பண்ணி அதை ஃபுல்லா அதுக்குள்ளார டிரான்ஸ்மிஷன் அப்படின்ட்டு போயிடுது. இப்படி அவர்கள் யாருக்கும் தெரியாம செய்த வேலைகள்னால அதன் முன்னால் அமருகின்ற அறியாமையில் உள்ள மக்கள் சிறிது பலன் அடைந்தனர். உயரிய சக்தியை உள் செலுத்தும் வேறொரு வகையான யுக்தி பிராண பிரதிஷ்டை என்று அறியப்படுகிறது. அதன் பிறகு இதையே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து கோயில்களை உருவாக்கி அதுக்குள்ளார எல்லாத்துலேயும் அந்த டிரான்ஸ்மிஷனை நிரப்புற ஒரு யுக்தியானது அடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் பிராண பிரதிஷ்டைன்னு சொல்றோம். கோயில்கள்ல உள்ள விக்கிரகங்கள்லாம் அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணப்பட்டு வைக்கப்படுற ஒரு சிஸ்டத்துக்கு அப்புறம் வந்தது. இது முனிவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கான சூழல் நிலவ ஆரம்பித்த போது இதை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். துளசிதாசரால் அவருடைய ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள யுக்தி இப்போது வழக்கத்தில் இல்லை. அது என்ன யுக்தி அப்படிங்கிறது பத்தி எனக்கு தெரியல, தேடி பார்க்கிறேன். ஏதாவது இருந்தா பிறகு நான் சொல்றேன். ஒரு சிலை வழிபாடு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத லாலாஜி ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குறாரு. அதை விளக்கிட்டே வந்து கடைசியாக இப்ப இருக்கிற கோயில்கள்ங்கிற சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத கொண்டாந்து நிறுத்துறாரு. இதோட இந்த சிலை வழிபாடை பத்தி பேசுறத முடிச்சுட்டு
அடுத்தது 26 அக்டோபர் 26 அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இங்க லாலாஜி பாபுஜியினுடைய ரிஸ்ட பத்தி பேசுறார். நீங்கள் 3 மாதங்களுக்கு அனைத்து தினசரி வேலைகளில் இருந்தும் விடுபட்டு இருப்பது என்ற கருத்தை நான் வரவேற்கிறேன். எந்த தேதியிலிருந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கணுங்கிறத நான் நிர்ணயிக்கிறேன். அந்த காலகட்டத்துல நீங்கள் சரியான விதத்தில் கற்பதுடன் என்னுடன் ஆன தொடர்பும் நிரந்தரமாக இருக்கும். நீங்க ரெஸ்ட் எடுக்கிற காலகட்டம் எல்லாம் நீங்க இன்னும் பல விஷயங்களை லேர்ன் பண்ண போறீங்க. அதோடும் இல்லாம அப்போது நீங்க ஓய்வுல இருக்கிற காலகட்டத்துல தொடர்ச்சியாக என்னுடன் தொடர்பு இருக்கும். நீங்கள் உங்களது சகாக்களுக்கு அவர்கள் நேரில் இல்லாத போது உதவலாம். அந்த நேரத்தில் எனக்கு எவருடைய தேவையாவது ஏற்பட்டால் நான் அவர்களை அழைப்பேன். அதனால சொல்றேன், நீங்கள் உங்களது சகாக்களுக்கு அவர்கள் நேரில் இல்லாத போது உதவலாம். அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஏதாவது டிரான்ஸ்மிஷன் கொடுக்கலாம், ஆன்மீக பயிற்சி அளிக்கலாம் அப்படின்னா அதை இன்ஆப்சன்சியாவாக செய்யுங்க. நேரடியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் அப்படி நீங்க இந்த ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருக்கணும். அவங்கள நீங்க சுத்தமா தான் கவனிக்கணும். நேரடியாக கூப்பிட்டு பேச வேண்டாம். ஒருவேளை யாருடைய தேவையாவது ஏற்பட்டதுன்னு நான் கூப்பிடுறேன். அப்ப நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த காலகட்டத்தில் ராம்சந்திராவிற்கு முழுமையான ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும். எந்த பிரச்சனையும் அவரிடம் எடுத்து செல்லப்படக்கூடாது. அவர் உள்முகமாக ஆழ்ந்திருப்பதற்கான வாய்ப்பு மட்டுமே அளிக்கப்பட வேண்டும். வருகைகளும் சந்திப்புகளும் மிக குறைந்த அளவே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சேஞ்ச், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பாபுஜி கடக்கிறார் அப்படிதான் அர்த்தம். இந்த காலம் ஃபுல்லா நீங்க ரெஸ்ட்ல இருங்க, என்னோட கனெக்ஷன்ல இருங்க, யார்கிட்டையும் அதிகம் பேசாதீங்க. யாருக்காவது ஏதாவது பயிற்சி அளிக்கணும்னா அதை அவங்க இன்ஆப்சன்ஸ், அவங்க இல்லாதப்ப நேரில் இல்லாத போது செய்யுங்க. ரொம்ப அவசியம்னா நான் சொன்னா மட்டும் யாரை வேணாலும் கூப்பிடுங்க, இல்லைன்னா யாரையும் கூப்பிடக்கூடாது. முழுமையான ஓய்வுல இருக்கணும். மிஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துட்டு உலகியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பேசக்கூடாது. நீங்கள் உள்முகமாக ஆழ்ந்திருக்க மட்டுமே வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பாபுஜிக்கானது. இதை எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை சொல்றாரு, இப்படி எல்லாம் கவனிச்சுக்கங்க பாபுஜிய அப்படின்னு. அவரது இதயம் மற்றும் மூளைக்கு ஓய்வளிக்க அவர் தனியே இருக்கிறார் என்று மக்களிடம் கூறப்பட வேண்டும். ஏன் சந்திக்கல பாபுஜி அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு இந்த பதில சொல்லுங்க. அவர் இந்த காலகட்டத்தில் மிக குறைவாகவே பேசுவார். அவரது இதயம் மற்றும் மனதிற்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்காமல் இருக்க மிஷனுக்குள் நிகழும் கருத்து வேறுபாடுகள் அவரிடம் கொண்டு செல்லப்படக்கூடாது. இதெல்லாம் இப்பயும் நம்ம மாஸ்டர் கிட்ட அது மாதிரி நடத்துக்கிறாங்க. யாரும் மேக்சிமமா எல்லா விஷயங்களையும் மாஸ்டர்கிட்ட கொண்டு போகாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நாமெல்லாம் நினைக்கிறோம் எதுவுமே மாஸ்டர்கிட்ட போக மாட்டேங்குது. எனக்குமே அந்த எண்ணம் உண்டு. எந்த விஷயத்தையும் மாஸ்டர்கிட்ட போய் சொல்ல முடியாம ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் எதுவுமே மாஸ்டருக்கு போகாம தடுக்கப்பட்டிருக்கு தடுத்துருது அப்படிங்கிற எண்ணம்லாம் எல்லாருக்கும் இருக்கு. எனக்கும் இருக்கு. பல நேரங்கள்ல இது புரிந்தாலும் கூட அதை தாண்டி நம்முடைய சுயநலம் அதை சிந்திக்க சொல்லுது. ஆனா மாஸ்டரோட இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய உயர்மட்ட வேலைகளையும் அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளையும் சிந்திக்கும் பொழுது இந்த மாதிரி ரொம்ப மேலோட்டமான அல்லது லோயர் லெவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். இதெல்லாம் தானாகவே இயற்கை சரி செய்து கொள்ளும். நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வயசான அப்பா வீட்டுல இருக்கிறாரு, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க காதுக்கு போகாம பாத்துக்கிறோம். ஏன் பாத்துக்கிறோம்? அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு. அது போலதான் அங்கேயும். ஆனா வயோதிகம் காரணமாக கிடையாது. அவர்களுடைய எண்ணம் வேறு உலகத்தோடு தொடர்புடையதாக இருக்கு. அவங்க உள்முகமாக ஆழ்ந்திருக்க வேண்டியிருக்கு. அவங்களை இழுத்து வெளிப்புறமான விஷயங்கள்ல விட வேண்டாம் அப்படிங்கறதுதான் அதோடைய அர்த்தம். இதுக்கு கடைசியில முக்கியமான வரி வருது. லாலாஜி சொல்றாரு, மக்கள் பயன் பெறுவதற்காக எனது அருள் இரவு 9 மணிக்கு பொழியும். இங்கதான் 9 o'clock பிரேயருக்கான அந்த அடிக்கல் நாட்டப்படுகிறது. எப்பன்னா அக்டோபர் 26
ஏன் நம்ம 9 o'clock ப்ரேயர் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான சூட்சுமமான விளக்கம் இந்த இடத்துல வந்துருது. பாபுஜிக்கு ரெஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு, மக்கள் பயன் பெறுவதற்காக எனது அருள் இரவு 9 மணிக்கு பொழியும். 2 ரகசியம். ஒண்ணு வந்து இந்த அருள் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்பயும் வர்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு பாபுஜி. அதாவது பண்டாராக்களின் போது அந்த 3 நாட்களும் அந்த அருள் வந்து ஒரு போர்வை போல பொருத்தப்பட்டது. இரண்டாவதாக மாஸ்டர் எங்க இருக்கிறாரோ, குருநாதர் எங்க இருக்கிறாரோ, அவர் இருக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சில நேரத்துல கொஞ்சம் அவரை சூழ்ந்து அந்த அருளானது இறங்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். டிரான்ஸ்மிஷன் வேற, அருள் வேற அப்படிங்கிறது 2வது விஷயம். இப்போ டிரான்ஸ்மிஷன் எந்த நேரமும் நம்மளை சூழ்ந்து இருக்கு, நாம தியானத்துல உட்காரும் பொழுதெல்லாம் நமக்கு கிடைக்குது, அல்லது ஒரு பிரிசெப்டர் கொடுக்குறாரு, மாஸ்டர் கொடுக்குறாரு, அவங்க மூலமா நமக்கு வந்து சேருது. பட் அருள் அப்படி கிடையாது. அது வந்து எப்ப இறங்கும்னு தெரியாது. நாம செய்த ஒரு நம்முடைய அந்த உள்ளுணர்வு அதை கரெக்டா தேடி போகும். இப்படிப்பட்டது அருள். கிரேஸ் பத்தி தனியாவே நிறைய இடங்கள்ல மாஸ்டர் பேசியிருக்காரு. ஆனா இரவு 9 மணிக்கு மக்கள் பயன்பெறுவதற்காக எனது அருள் பொழியும் சொல்றாரு. அப்ப அந்த கிரேஸ் அந்த நேரத்துல இறங்குது. ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி பிரார்த்தனைங்கிறது அருளினால் நிரம்பிய நேரம். இது ஒரு ரகசியம் தானே. நமக்கு நம்ம அந்த நேரத்துல டிரான்ஸ்மிஷன் எதிர்பார்க்கிறோம். அதை விட பல மடங்கு உயர்வான ஒரு விஷயம், கிடைக்காத ஒரு விஷயம், அரிதான ஒரு விஷயம். அது வந்து ஒவ்வொரு நாளும் கரெக்டா 9 மணிக்கு யாரு இந்த பிரேயர் பண்றாங்களோ அவங்களால பெறப்படுகிறது அப்படிங்கிற ரகசியத்தை இங்க லாலாஜி வெளிப்படுத்துறாரு. பாபுஜி இதை ஓப்பனா சொல்லாம என்ன சொல்றாரு, 9 மணிக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க, இதனுடைய பலனை செய்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார். ஆனா இதோட ரகசியம், இது ஆரம்பிக்கப்பட்டதற்கான அந்த முதல் இடம் எங்க இருக்குன்னா, இந்த 1945 அக்டோபர் 26 இருக்கு. எனது பிரணாகுதி மட்டுமே அவருடைய நினைவில் இருக்கும். அவரால் அழைக்கப்படுபவர் அவர் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் என்று ராம்சந்தா விரும்புகிறாரோ அதுவரை மட்டுமே இருக்க வேண்டும். அவர் பக்கத்துல இருந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மக்கள் அவரவர் இடங்களில் தியானத்திற்கு அமரும் பொழுது இங்கு கிடைக்கப்பெறும் அருளின் அதே அதிர்வலைகளை பெறுவார்கள் என்பதை நான் அறிவேன். என் அருள் பிரபஞ்சம் அளாவியது ஆகும். அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. இப்ப இருக்கிற சிஸ்டத்தை அப்பயே லாலாஜி சொல்றாரு. இப்ப என்ன சிஸ்டம், நீங்க எங்க இருந்தாலும் அங்கேயே அமர்ந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்கீங்க, அதே விஷயத்த பெறுவீங்க. இது ஆரம்ப காலகட்டத்துல லாலாஜியாலையும் இந்த விஷயம் அப்பொழுதே கொடுக்கப்பட்டது. அப்புறம் இடைப்பட்ட காலத்துல சூழ்நிலை காரணமாக எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுதான் நம்ம இதை படிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ற விதமாக இருக்கு. ஏன் இதை எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் பெற முடிகிறது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கொடுக்கிறார். என் அருள் குறுகியது அல்ல, பிரபஞ்சம் மளாவியது. அதனால இந்த யூனிவர்ஸ்ல எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறதுனால நீங்க எங்க உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சாலும் இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. 28 அக்டோபர் 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி. அன்பு ராம்சந்திராவின் மனம் ஆன்மீக பயிற்சியின் இந்த புதிய அமைப்பின் முழு சாரத்தையும் கிரகித்துக் கொண்டு விட்டது. அவருடைய பயிற்சி பரிபூர்ணமானது. ஆனால் அவரிடம் பயிற்சி பெறும் ஒவ்வொரு நபருக்கும் அவரது அவதாரத்தின் உள்நிலை செலுத்தப்படலாம் என்பது கவலையாக உள்ளது. ஒரு பக்கம் பாராட்டுறாரு, ஒரு பக்கம் கவலைப்படுறாரு. இந்த முழு சாரத்தையும் அவர் கிரகித்து கொண்டார். அவர் என்ன சொல்றாரோ அது அத்தனையும் இந்த பயிற்சி முறைக்கு மிகவும் அவசியமானதாகத்தான் இருக்கும். அவர் அளிக்கின்ற அந்த பயிற்சி வந்து பர்ஃபெக்ட் ஆனது, பரிபூர்ணமானது, முழுமையானதுன்னு சொல்றார். ஆனா அதே நேரத்துல அவருடைய அந்த உள்நிலையை அப்படியே அவர் வந்து பயிற்சி பெறுபவர்கள்ட்ட செலுத்தி விடலாம். அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அதை வந்து பொறுத்து கொள்ற அளவுக்கு, அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு தகுதி உடையவர்களாக இல்லாதவங்களும் அவருடைய ஒரு கருணையினால அதை பெறக்கூடும். ஆனா என்னன்னு கேட்டா, இது அப்படியே எல்லாருக்கும் போய் சேர்றது நல்லதல்ல
அவங்கவுங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கு கிடைக்கணும். இந்த செயல்முறை மேலும் தொடரப்படட்டும். பயிற்சி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை வழங்கப்படலாம், ஆனால் எல்லோருக்கும் அல்ல. இதுவே ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையாகும். இதுதான் அங்க வரையறைக்கு உட்பட்டு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இங்க சொல்றாரு, பாபுஜி அளிக்கிற பயிற்சி முறைகள் எல்லாமே தொடரட்டும், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. யாருக்கு எவ்வளவுக்கு வளர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது. எல்லோரையும் அந்த அளவுக்கு நீங்க ஒரே நேரத்துல உயர்த்தக்கூடாது. இது கிருஷ்ணருடைய கட்டளை. அப்ப யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ஏன் நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம்ல, மாஸ்டர் வந்து என்ன ஒரு சுத்திடக்கூடாதா? ஏன் இது இவ்வளவு செய்யறாரு, அவங்களுக்கு மட்டும் செய்யறாரு, என்ன விட்டுறாரு? அப்படிலாம் கிடையாது. இங்கே ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை மட்டும்தான் பயிற்சி வழங்க அவங்களுக்கு உத்தரவு. அதுக்கு மேல வேணும் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய ஆர்வம், உற்சாகம், நம்முடைய கடுமையான உழைப்பு, ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து இயற்கையின்பால் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அது அவர்களுக்கு கட்டளையாக வழங்கப்பட்டால் ஒழிய அவங்களால அதுக்கு மேல நம்மள உயர்த்த முடியாது. அப்ப மாஸ்டரே நினைச்சாலும் அவர் வந்து நம்ம உடனே மேல தூக்கிட அவருக்கு பர்மிஷன் கிடையாது. இது கிருஷ்ணருடைய கட்டளை சொல்றாங்க. அப்ப நம்ம எதுக்கு சார் தியானம் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம இதை படிக்கும் பொழுதுதான் இன்னும் ஆழமா தியானம் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு போகும். ஏன் அப்படின்னா நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த எல்லை வந்து விரிவடைஞ்சிட்டு போகும். இல்லைன்னா அங்கே லிமிட்டு, இவர் இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல இவருக்கு வேணாம், இந்த அளவுல அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க அப்படின்றது. அடுத்த கட்டங்கள் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம நமக்குள்ளார பக்தி உணர்வை எடுத்துக்கொண்டு மேலும் சிரத்தையோடு மேலும் இன்டென்ஸா பிராக்டிஸ் பண்ணுவோம். அதனாலதான் தாஜி திருப்பி திருப்பி சொல்றாரு, இன்டென்ஸா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா வந்து டெப்த்துக்கு போங்க, ரொம்ப ஒரு சிரத்தையோட பண்ணுங்கன்னா ஏன் சொல்றாருன்னா அவர் நம்மளுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்த விரும்புகிறார். இவருக்கு எந்த எல்லை வரைக்கும் வளர்ச்சிங்கிறத தாண்ட வைக்கணும்னு ஆசைப்படுறார். இப்ப அவர் சொல்றத வந்து ஒரு வெறும் சாதாரணமான ஒரு அறிவுரையாவும் எடுத்துக்கலாம், அல்லது இந்த இடத்த படிக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு ஏக்கத்தோட அதை சொல்றாருன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். 1945லயே இவ்வளவு விஷயங்களையும் முன்கூட்டியே சொல்லி திட்டம் போட்டு செயல்படுத்தி எப்படி ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. இவ்வளவெல்லாம் திட்டமிடுதல் வந்து இப்பெல்லாம் எங்கேயுமே இல்லை. மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில கூட இந்த மாதிரி திட்டமிடல், இந்த மாதிரி வரையறைகள் அப்படிலாம் இல்லை. அப்ப நம்மளுடைய அமைப்பு வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்காக இப்பொழுதே தயார் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத விட இவங்க இந்த மிஷனை உருவாக்கி கொண்டு போறதுக்கு அதுக்கான செயல் திட்டங்களை வகுக்கும் பொழுது, ஒரு குருநாதர் எப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது, ஒரு பயிற்சி முறை என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லும் பொழுது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு பர்ஃபெக்ஷன் சகஜ மார்க்கத்துடைய அஸ்திவாரத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் பிரமிப்பாக இருக்கிறது. இப்ப கிருஷ்ணர் வராரு, அவர் சொல்றாரு, உங்கள் விஷயத்தில் எல்லா புள்ளிகளும் திறக்கப்பட்டு விட்டன, ஆனால் அனைவரையும் அந்த நிலைக்கு அழைத்து செல்வது இயற்கைக்கு விரோதமானது. அதான் திரும்பி சொல்றாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் ஓபன் பண்ணியாச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கிடைச்ச எதையும் வச்சுக்க மாட்டீங்க, உடனே வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அது செய்யக்கூடாது. அவர்கள் கூடிய அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அந்த புள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். இந்த சக்தி தனி சிறப்பு வாய்ந்தது. அது விசேஷ மகாபுருஷருக்காக மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என் உதாரணம் உள்ளது. எனக்குள் இருந்த இந்த விசேஷ சக்தியை நான் என்னுடனேயே எடுத்து சென்றேன். நான் இங்கேருந்து போகும்பொழுது அதை இங்க எங்கேயும் கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால நான் என்னோடய எடுத்துட்டு போயிட்டேன் மகாபாரதம் முடியும் பொழுது. அதுக்கப்புறம் அது இப்பதான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. நம்ம முன்னாடியே படிச்சோம். ஆஃப்டர் மகாபாரதம் இப்பதான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த தன்மையை திருப்பி கீழே இறக்குறாரு, கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே செகண்ட் வாலி படிக்கும் பொழுதே பேசி, அததான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்க திரும்பியும் சொல்றாரு. உங்களை நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இதே நிலைமையை நீங்க அப்படியே வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன முடியுமோ அது மட்டும் தான் செய்யணும். ஜாக்கிரதையா இருங்க. இது ஒண்ணு. இவ்வளவு சக்திகளும் யாருக்காக கொடுக்கப்படுகிறதுனா ஒரு விசேஷ மகாபுருஷருக்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது.
அந்த காலத்துல நான் இறங்கி வந்தேன், எனக்கு அந்த சக்தி கொடுக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அதை வாங்கிற தகுதி யாருக்கும் இல்லை, அதனால நான் போகும்போது எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப மீண்டும் அதை பெறுகின்ற தகுதி உங்களுக்கு வந்திருக்கு, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். அதை முறையாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றேன். மதிப்புக்குரிய லாலாஜி, மூத்த முனிவர்கள் அனைவரும் அவர்கள் வேலையை உங்களிடம் சமர்ப்பித்து தங்களை விடுவித்துக் கொண்டுள்ளனர். எல்லாருமே கொடுத்துட்டாங்க. குருநானக்கு என்னுடைய மிஷனை நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டாரு. சைதன்ய மகாபிரபு என்னுடைய சீடர்களை எல்லாம் கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதுன்றாரு. நான் உங்களுக்குள்ளார மெர்ஜ் ஆயிட்டேன்றாரு. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இதுதானே சொல்றாங்க. அப்ப எல்லா குருமார்களும் மூத்த முனிவர்கள் எல்லோரும் அவர்களுடைய இந்த பூமிக்கான வேலையை உங்களிடம் சமர்ப்பித்து விட்டு இந்த விஷயங்கள்ல இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டுள்ளனர். அதனால நீங்க இங்க இப்ப எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்துக்குள்ளாரையும் நீங்க யாரை வேணாலும் போய் பார்த்து யாருக்கு வேணாலும் பயிற்சி வழங்குறதுக்கு உங்களுக்கு முழு அனுமதி கொடுக்கப்படுகிறதுங்கிற அனைத்து ஆன்மீக மாஸ்டர்களின் பரம்பரை மற்றும் குடும்பத்தினரிடமிருந்தும் உங்களுக்கு அனுமதி கிட்டியுள்ளது. ஒருத்தர் விடாம. அது எந்த மதம், எந்த இயக்கம் அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. அந்த இயக்கத்தினுடைய மூல காரணமாக இருந்த எல்லா பிரைட்டர் வேர்ல்டு சோல்ஸும் அத்தனை பர்மிஷனையும் உங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்போ நீங்க விரும்புகின்ற எந்த ஆன்மீக அமைப்பிலும் எந்த வரிசைப்படியும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பயிற்சி அளிக்கலாம். நீங்க போயிட்டு சீக்கியர்கள்ல இருக்கக்கூடிய குருவை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய சீடர்களுக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? போய் செய்யுங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா அந்த அஸ்வமேத யாகம் மாதிரி ஒட்டுமொத்த உலகம் முழுவதையும் ஒரு கண்ட்ரோலுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அத்தனை பேரும் அவர்களுடைய எல்லா பொறுப்புகளையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற எந்த ஆன்மீக அமைப்புக்கு வேண்டுமானாலும் சென்று உங்கள் விருப்பம் போல் பயிற்சி அளிக்க அனுமதி வழங்கப்படுகிறது. அவற்றில் ஏதாவது ஒன்றிற்கு ஏற்ப நீங்கள் மற்றவர்களை பயிற்றுவிக்கலாம். அப்ப அங்க இருக்கிற ஆன்மீக பயிற்சி முறைகளை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லலாம். அல்லது அந்த சிஸ்டத்தை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். நீங்க என்ன மெத்தடை எடுத்து சொன்னாலும் அந்த மெத்தடு மூலமாக நீங்கள் விரும்புகின்ற அதே பிணைப்பு உருவாக்கப்படும் சொல்ற. இதோட இன்னைக்கு முடியுது. அடுத்த 6 நவம்பர் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம்.